ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். மறுநாள் அம்மா இது மாதிரி எனக்காக நான் எல்லாம் கொஞ்சம் உனக்காக வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கம்மா, நீ எடுத்துகிட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு காலைல 7 மணிக்கே ஃபோன் அடித்தாங்க. நான் உடனே சொன்னேன், ஏம்மா நீயே காசு இல்லாமல் அண்ணன் கொடுக்குற காசில் தான் நீயே செலவு பண்ணிகிட்ருக்க, எதுக்கு நீ தேவையில்லாமல் இதெல்லாம் வாங்கிட்டு இருக்க அப்படின்னோடனே, என் மாப்பிள்ளையும் வேலைக்கு போகாமல் 2 மாதமாக வீட்டில் தானம்மா இருக்கார், மழைனால வேலை இல்லை அவருக்கு, அதனால் நான் தானே செய்ய வேண்டிய கடமை எனக்கு இருக்குல்ல, நீ கடன் வாங்கி தான் செலவு பண்ணிகிட்டு இருக்கங்கிறது எனக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சு என்னால் முடிஞ்சது ஏதோ நம்ம பொண்ணு கஷ்டப்படுற நேரத்தில் ஏதோ வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கினோன்னா நீ அட்லீஸ்ட் சமைக்கிறதுக்குனாச்சும் ஏதோ சாப்பாடு, பிள்ளைங்க 2 பிள்ளைங்க இருக்குங்க, எவ்வளோத்த கடன் வாங்கி பண்ண முடியும்? மாப்பிள்ளைக்கு இன்னும் வேலை சரியாகிறதுக்கு 1 மாதம் ஆகும். நான் இப்போ வாங்கியிருக்க பொருள்லாம் உனக்கு 1 மாதத்துக்கு மேலேயே வரும், அதை வச்சு நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கம்மா அப்படின்னோடனே, ஏம்மா நீ வேறு இப்படி இது பண்ணுற, இப்போ நீ வாங்கி கொடுத்தேன்னு தெரிஞ்சால் இவர் என்னை பேசுவார், நீ உங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இங்கே இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்லியிருப்ப, அதனால தான் வாங்கி கொடுக்குறாங்க, என்னது இது பண்ணுறதுக்குன்னே என் மரியாதை இது பண்ணுறதுக்குன்னே நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்கன்னொன்னே, நான் அதுக்கப்புறம் சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாதும்மா, நான் உனக்கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லி அவர் பேசுவார் அப்படின்னோடனே, அதில் என்னம்மா இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம அம்மா பொண்ணு செஞ்சுக்கிறதுல என்ன இருக்குது சொல்லு, அவங்களுக்கு தேவைப்படுற விஷயத்த அவங்கவுங்க தானே இது பண்ண முடியும். இப்போ நீ வாயை திறந்து என்கிட்ட பேசுகிறனாலுமே உன் சூழ்நிலை என்னங்கிறது, நீ என்ன சூழ்நிலை இருப்பேங்கிறது என் மனசு புரிஞ்சுக்கும், அதுதான் அம்மா பொண்ணு உறவு, அது அவருக்கு புரியறதுக்கு வாய்ப்புங்கிறது கிடையாது, நீ தான் எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அம்மா வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் தூங்கிட்டு இருந்தார். ஏன்னா மழை இப்போ தொடர்ந்து பெஞ்சிட்டு இருந்ததுனால இது வேலை அவங்களுக்கு கொஞ்சம் இல்லை, அவங்க வேலை இல்லாதனால கடை போடுறது எதுவுமே இருக்காதனால சரின்னு தூங்கிட்டு இருந்தோன்னே நான் போயிட்டு எழுப்புனேன், இது மாதிரி எழுந்துறீங்க அப்படின்னோடனே, ஏன் என்ன விஷயம் அப்படின்னோடனே, பிள்ளைங்களாம் தூங்கிட்டு இருக்காங்க, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன், என்னை திட்டக்கூடாது அப்படின்னோடனே, ஏன் என்னாச்சு அப்படின்ட்டு சொன்னோன்னே, இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்னங்க, இது மாதிரி ஒரு சில விஷயம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னோடனே, என்ன விஷயம் என்னன்னு கேட்டதுக்கப்புறம், நான் சொல்லுவேன் ஆனால் நீங்கள் பேசக்கூடாது என்ன அப்படின்னோடனே, என்ன விஷயமா எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் எதுவும் பேச மாட்டேன் அப்படின்னோடனே, இது மாதிரி அம்மா கொஞ்சம் பொருள்லாம் வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கி வச்சுருக்காங்களாம், நீங்கள் போய் எடுத்துகிட்டு வந்துடுறீங்களா அப்படின்னோடனே, ஏன் இப்போ திடீர்னு என்ன விஷயம், நான் தான் ஃப்ரெண்டுக்கிட்ட பணம் வாங்கி தானே இப்போ செலவு பண்ணிகிட்ருக்கோம், பார்த்து பார்த்து தான் கொஞ்சம் செலவு பண்ணிக்கணும், அவனுக்கு வேலைக்கு போனதுக்கப்புறம் நான் 2 மாதத்துல கொடுக்குறேன்னு சொல்லி தானே வாங்கியிருக்கேன், எதுக்கு இப்போ உங்கள் வீட்டுக்கு நீ ஃபோன் பண்ணி சொன்னியா அப்படி இப்படின்ட்டு பேசினார். இல்லைங்க நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுவேன்லாம் என் அம்மாட்ட சொல்லிட்டேன், அம்மா அதெல்லாம் இல்லை, நான் இன்னும் எனக்கு தெரியாத என் பொண்ணோட கஷ்டம் அப்படின்ட்டு அவங்களா தான் வாங்கி வச்சுருக்காங்களாம் அப்படின்னோடனே, சரி விடு, நான் போயிட்டு ஒரு 11 மணிக்கு மேலே போயிட்டு எடுத்துகிட்டு வரேன், கொஞ்சம் மழை நிற்கட்டும், இப்போ மணி 8 தானே ஆகுது, நான் போயிட்டு எடுத்துகிட்டு வரேன், சாப்பிட்டு போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னோடனே, சரி நீங்கள் சாப்பிட்டு போயிட்டு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் அம்மாவுக்கு கொஞ்சம் ஒரு சில இதெல்லாம் புடவை எடுத்து வச்சதெல்லாம் இருந்துச்சு, அதாவது ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சேன், அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு வாய்ப்பு போகணும்னு கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தது, நானும் மறந்துடுறது அவங்களும் மறந்துடுறது, அதனால் அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, சரி இந்த புடவைய கொடுத்துட்டு வந்துடுங்க, 2 புடவை அம்மா கட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தது அப்படியே இருக்குங்க, அதை கொடுத்துட்டு வந்துடுங்க, அந்த பையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் கொடுத்து அனுப்பினேன். கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 11 மணிக்கெலாம் அவர் கிளம்பி போனார். போனதுக்கப்புறம் அவர் போகிறப்பே சொல்லிட்டு போனார், நீ சும்மா சும்மா ஃபோன் அடிக்காத, ஏன்னா மழை நேரமாக இருக்குது, நான் ஃபோன் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும், அதனால் நீ எதுவும் இது பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி விடு பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிகிட்டு இருந்தோன்னே, அதுக்கப்புறம் 2 3 நாளைக்கு அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, போய் அம்மா கொடுத்துட்டு அந்த பொருள்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. திடீர்னு சொல்கிறேன் அப்படின்னோடனே, இல்லைண்ணே இப்போ நீங்கள் விசேஷம் வச்சுருக்கேன்னு நீங்கள் மட்டும் வர்றீங்க, அன்றைக்கி வீடு கட்டுறதுக்கு, கிரகப்பிரவேசத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு சில இது வாங்குறதுக்கு பண்ணுறதுக்கு எதையுமே என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை என்ன, அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு கார் வாங்கியிருக்கீங்க, அதை ஏதாச்சும் சொன்னீங்களா, எதுவுமே எல்லாம் எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட கேட்டுட்டு தான் செய்வேன், என்னம்மா எப்படி எடுக்கலாம், என்னம்மா பண்ணலான்ட்டு, அண்ணி பேச்சை கேட்குறது தப்பு கிடையாதுண்ணே, இருந்தாலும் என்கிட்ட ஒரு இன்ஃபார்ம் பண்ணாலும் இது மாதிரி எடுத்திருக்கம்மா பண்ணியிருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்கலாம், கார் ஃபோட்டோ ஏதோ ஒன்று பண்ணியிருந்துருக்கலாம், மற்றவங்க சொல்லி எனக்கு தெரிகிற மாதிரி இருக்குது, அதாவது நீங்களாம் என்கிட்ட சொல்லாமல் மற்றவங்க 3வது மனுஷங்க என்கிட்ட சொல்லி எனக்கு தெரிகிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் தானே நான் இருக்கேன், நம்ம ரிலேஷன்ஷிப் அப்படின்னாலும் நான் என்னம்மா பண்ணுறது, ஏதோ ஒரு இதில் இருக்கிறேன் விட்டுரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மாதிரி பாவமாக கேட்டார். ஆனால் எனக்கு தெரியும் அண்ணனுக்கு என் மேலே
ஒரு பாசங்கிறது மாறாம தான் இருக்குது. ஆனா அண்ணி வந்து அவங்க சொல்லி தான் வந்து இவங்க இதெல்லாம் இப்படி பண்ணக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு இது பண்ணி தான் வந்து இவங்க இது மாரி இது பண்றாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அண்ணி சொல்ற பேச்ச கேட்டுட்டு தான் இவர் வந்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து இது பண்ணல. சரி ஓகே நம்ம பார்த்துக்கலாம். எதா இருந்தாலும் வந்து சமாளிப்போம் நம்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அப்புறம் ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு என்னதான் வந்து சரியான ஒரு இதில இருந்தாலுமே வந்து, அடுத்த ஒரு இதுக்கு கொண்டுட்டு போறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு சரியான ஒரு இதில இருக்காது அப்படிங்கிற மாரி தான் எனக்கு இருந்துச்சு. அடுத்த ஒரு 2 நாளைக்கு அப்புறம் வந்து நான் ஃபங்ஷனுக்கு போகட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட்ட கேட்டேன். ஏன்னா அவருக்கும் எங்க அண்ணனுக்கும் தான் வந்து அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையே போயிட்டு இருந்துச்சு. அதாவது அவர் வந்து ஒரு நல்ல இதில தான் இது பண்ணாரு. ஆனா இவர் வந்து சரியா புரிஞ்சுக்காம பண்ணாம வந்து பேசிட்டு இருந்தாரு அண்ணன. இருந்தாலும் வந்து அண்ணனுக்கு என் மேல பாசங்கிறது இருக்கு அப்படிங்கிறது ஒரு உறுதியான விஷயம். அவர் வந்து என்னையுமே விட்டு குடுக்க மாட்டாரு. ஆனா வந்து இப்போதைக்கு வந்து அண்ணி பேச்ச கேட்டுட்டு அவர் வந்து நடந்துக்கிறாருங்கிறதுனால அவர நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. அவர் மேலேயும் தப்பு இருக்கு அப்படிங்கிற மாரியும் நம்ம சொல்லிட முடியாது. அப்படின்னோனே, சரி விடுங்க நம்ம பார்த்துக்குவோம். ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் இதா தான் இருக்கும் நமக்கு. அத நம்ம அடுத்த ஒரு இதுக்கு கொண்டுட்டு போறதுக்கு, நம்ம சரியான ஒரு இதில நம்ம கொண்டு போனா மட்டும் தான் வந்து இது பண்ண முடியும். அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல்ல தான் வந்து இருக்கு அப்படின்னால, நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். சரி பார்த்துக்கலாம் நம்ப. எதா இருந்தாலும் சமாளிப்போம். சில விஷயங்கள் வந்து சமாளிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு நம்ம வந்துட்டதுனால, வேற வழி இல்ல நம்மளுக்கு இது பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு நான் இருந்தேன். அடுத்த நாள் வந்து சரி ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து என்னதான் வந்து கலந்து பேசினாலும் பண்ணாலுமே சரி, நம்ம அண்ணன் விசேஷத்துக்கு போகிறப்ப நம்ம நல்லா கிளம்பி போகணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஏன்னா நம்ம சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து வர்றாங்கன்னா, நம்ம நல்லா கிளம்பி போகணும். அவங்களுக்கு முன்னாடி ஒரு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கிறது நமக்கு இருக்க தான் செய்யும். அது எனக்கு வந்து ஒரு மனசுக்குள்ள இருந்துச்சு. சரி நல்ல ஒரு புடவ இது பண்ணணும். இந்த மாரி ட்ரெஸ்ஸிங் எல்லாம் கொஞ்சம் மாத்தி நம்ம இருக்கணும். அத நம்ம மாத்திக்கணும். மாத்துனா மட்டும் தான் ஓரளவு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் நமக்கு. அப்படிங்கிறது மாரி எனக்கு தோண ஆரம்பிச்சுச்சு. அதனாலேயே வந்து என்ன பண்ணேன்னா, சரி நம்மளுக்கு தேவையான விஷயத்த நம்ம தான் வந்து எடுத்துக்கணும். யாரும் நமக்காக வந்து எதுவும் இது பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுனால, நான் வந்து முடிவு பண்ண விஷயம் என்னென்னா, அ கொஞ்சம் நல்ல விஷயமா இருக்கிறதா இருக்கட்டும், நல்ல ஒரு இதில இருக்கிறதா இருக்கட்டும், எதா இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு க நல்ல ஒரு இதில இருந்தா மட்டும் தான் வந்து அடுத்த ஒரு இதுக்கு நம்ம போக முடியும், பண்ண முடியும், செய்ய முடியும். அத விட்டுட்டு நம்ம தேவையில்லாம ஒரு சில விஷயங்கள்ல இது பண்ணோம்னா, நம்மளால கண்டிப்பா வந்து எதுவுமே ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாரி தான் சில விஷயங்கள் இருக்கும். அதனால நான் வந்து முடிவு பண்ண விஷயம் என்னன்னா, சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து அதனால நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து அவர் ஒரு விஷயத்த வந்து நம்மளுக்கு வந்து சரியான இதில நம்ம கொண்டுட்டு போறதுக்கு, பண்றதுக்கு, செய்றதுக்கு நமக்கான ஒரு இதுங்கிறது இருக்கணும். அதனால நம்ம அத கிளியரா நம்ம ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டா மட்டும் தான், நம்மளால வந்து இது பண்ண முடியும் அப்படிங்கிற மாரி நான் முடிவு பண்ணிட்டேன்.